எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய மெசேஜஸ் பொங்கல் விஷஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எல்லோருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. எல்லோருக்கும் சேர்த்து பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஃபைன், 4 நாள் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7 டேஸாக ஃபால் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன், ஃபர்தராக எந்தெந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. இதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா. லாஸ்ட் 4 மந்த்தில் இல்லாத அளவுக்கு லோவஸ்டில் இருந்தது. எப்போதுமே இன்ஃப்ளேஷன் வந்து லோவாக இருக்கும்போது அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 4 மந்த்தில் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. இதனால ருப்பி வந்து இது வரைக்கும் ரெக்கார்டு லோவை டச் பண்ண ருப்பி இப்போ அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் இது. பட் ஈவன் தோ இது வந்து ஒரு டெம்பரவரியான நிகழ்வு தான். பிகாஸ் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு ஓவரால் மார்க்கெட் ஃபால் வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஹைலி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால தான் வரக்கூடிய தேர்ஸ்டே, வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து யூஎஸ் உடைய சிபிஐ டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்க கண்ட்ரியில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு, பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து யூஎஸ் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அதிகமாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆக இந்தியாவில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 22,900, 22,650 இருக்கும். டெக்னிக்கலாக நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், எந்தெந்த செக்டார் ரெக்கவர் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்ட் தான் நடக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மைல்டு ரெக்கவரி தான். ஈவன் தோ 23,600 வரைக்குமே இது வந்து ஒரு ரீடெஸ்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இந்த சைடுவேஸ் பேட்டர்ன் இருக்கு, இந்த சைடுவேஸ் பேட்டர்னுடைய ரீடெஸ்டாக தான், பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் தான். 23,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபர்தராக 22,930 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து இந்த ரெக்கவரி அப் டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து 23,176 இருக்கா, மேக்ஸிமம் 23,550 அண்ட் 23,600 வரைக்கும் ரெக்கவர் ஆகலாம். பட் இதில் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் எடுத்து பாருங்க, 1 hour சார்ட்டில் நான் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 days வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கா. சரி, என்டையர் ட்ரேடிங்குமே வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கா. டாப் அண்ட் பாட்டம் வந்து போட்டு பாருங்க. நீங்க வந்து 1 hour சார்ட்ல வந்து போட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த மார்னிங் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்குள்ள இருந்தது அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. இந்த பிரேக் அவுட் ஆனவுடனே ஸ்டூடெண்ட் குரூப்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன், இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்சைடில் 49,170 வரைக்கும் ரைஸ் ஆகும். பெஸ்ட் சப்போர்ட் கீழே ஃபால் ஆச்சுன்னா பெஸ்ட் சப்போர்ட்டு உங்களுக்கு 48,600 இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு, 49,000 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிரேக் அவுட் ஆயிருக்கு. வித்தின் ஒரு 1 or 2 days 49,170 வரைக்கும் ரைஸ் ஆகும். இன்றைக்கே 49,000 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பேங்கிங் ஸ்டாக் எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஷார்ப்பாக ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டாரில் ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. மினிமம் 1,625 வரைக்கும் ஃபால் ஆகலாம். எக்ஸாக்டாக 1,620 எவ்வளோ லோன்னு பாருங்கள், 1,624 தான் லோ. ஸோ மேக்ஸிமம் 1,615ங்கிறது இன்னும் ஃபர்தரான சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே,
இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ரைட் நோ ஆல்ரெடி இந்த வாரத்துக்குண்டான சப்போர்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. 1625 ரீச் ஆயிருக்கு. இன்கேஸ் இதை அப்சைடில் இன்னைக்கு டேவுடைய ஹையை கட் பண்ணும்போது 1665 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஒரு மைல்டு ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு டே ஹையை கட் பண்ண போது நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1665ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு மைல்டு ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ஹெவியாக ஃபால் ஆயிருக்கு. எஸ்பிஐ வந்து பார்க்கலாம். எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்டை ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கா? சரி, இந்த இடத்துல ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்ட் தான் அப் டு இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் 78, அதாவது 781 இந்த ரீஜன் வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். மேக்ஸிமம் 800 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். நீங்கள் வந்து திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும் ஆர் ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருக்கட்டும், இந்த டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு மைல்டு ரீடெஸ்ட் ஆர் ரெக்கவரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டில் நவ் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய தேர்ஸ்டே யூஎஸ் உடைய சிபிஐ டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் கமெண்ட்ஸில் எஸ்பெஷலி கமெண்ட்ஸில் கேட்டிருந்த அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஓஎன்ஜிசி வந்து ஒரு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஓஎன்ஜிசியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து வீக்லியில் தான் எடுக்கணும். பொசிஷனலாக மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது வீக்லியில் தான் எடுக்கணும். இப்போ இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் கூட இங்கேருந்து உங்களுக்கு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டம், இந்த பாட்டம்க்கு ஈக்குவலாக இங்கே ஒரு பாட்டம். அப்போ வென்எவர் இங்கே ஏதோ ஒரு ரீசன்னால மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கு, ரைஸ் ஆயிருக்கு. இந்த விலை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்பவும் பை சைடு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்லி திங் இந்த இடத்துல ஒரு டபுள் ஷேப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசிட்டிவில் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே நேரம் உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டும் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு, இந்த இடத்துல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. இது லைக் வந்து ஒரு டபுள்யூ ஷேப் மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெக்கவரி வந்து நடக்கலாம். அப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொறுத்தளவுக்கு 250க்கு மேலே ரைஸ் ஆகும்போது அப்படின்னா இது வந்து அப்சைடு ரெக்கவரி வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான் கிரியேட் ஆகும். அவங்க பொறுத்தளவுக்கு ஓஎன்ஜிசியை பொறுத்தளவுக்கு இப்போ 251ல் இருக்குது. 280க்கு மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக அப்சைடில் வந்து ரெக்கவர் ஆகும், ஒரு நியூ ஹை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து வரல, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டோடைய ஒரு பாட்டம் அவுட்டில் தான் இருக்குது, பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இதில் ட்ரை பண்ணலாம். மைல்டாக இதுக்கு பிலோவில் ஒரு 870 869 ஒரு வீக்லி கேன் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அதர்வைஸ் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1020 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுது, பொசிஷனலாக நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லாஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து ஒரு கேப் அப் ஆயிருக்கு பாருங்க, ஹியூஜ் கேப் அப் ஆயிருக்கு. அந்த கேப் ஃபில்லிங் தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணோம். இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 6580, ஃபர்தராக 6450ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும்.
க்ரூடை பொறுத்தளவு ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பொசிஷனலாக ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு ரெக்கவர் ஆகுது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் வரும்போது திரும்பவும் பை சைடு வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஓவராலாக இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு, ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட்டுங்கிறது, இந்த பொசிஷனலாக மேக்ஸிமம் சப்போர்ட்டுங்கிறது 6420 இருக்கும். இப்போ இந்த ஹியூஜ் கேப் அப்னால இந்த இடத்துல ஹியூஜ் கேப் அப் அண்ட் ஃபாஸ்ட்டாக அப்சைட் ரைஸ் ஆகிருக்குனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்லோவாக ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரைஸ் ஆகுதுன்னா தட் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியாக விழாது. இப்போ ஷார்ப்பாக ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது என்ன வேகத்தில் போச்சோ அதே வேகத்தில் திரும்பவும் ஃபால் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஷார்ப்பாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6420 இருக்கும். இந்த ரீஜனுக்கு வரும்போது பை சைடில் இருங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு தான். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி பொங்கல்.